friends, welcome. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா future tense பத்தி தான் பார்க்க போறோம். அதுல will have, shall have பத்தி பார்க்க போறோம். இது எது கீழ வரும் அப்படினு சொன்னா future perfect tense கீழ வரும். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து மீனா என்ன கேக்குறாங்கன்னா will she have gone? அவ போயிருப்பாளா அப்படினு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ரஜினி no she won't have. இல்ல அவ போயிருக்க மாட்டா அப்படினு சொல்லி சொல்றாங்க. அடுத்து மீனா என்ன கேக்குறாங்கன்னா will you have come back from கோவை next month? அடுத்த மாசம் அந்த நேரம் நீ கோவையில இருந்து வந்திருப்பியா அப்படினு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ரஜினி yes I will come back by then. ஆமா அந்த நேரம் என்ன செஞ்சிருப்பேன் அப்படினா வந்திருப்பேன் அப்படினு சொல்லி சொல்றாங்க. அடுத்து மீனா என்ன கேக்குறாங்கன்னா will your brother have returned from Canada? உன்னோட பிரதர் வந்து கனடால இருந்து அடுத்த மாசம் தான் வந்துருவாங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ரஜினி no he won't have. இல்ல அவன் என்ன செஞ்சிருக்க மாட்டான் அப்படின்னா வந்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இது எல்லாமே என்னன்னா ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் குறியது கான்வர்சேஷன் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா will have been, shall have been பத்தி பார்க்க போறோம். will have been, shall have been அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா அது வந்து future perfect continuous tense பத்தி. have வருது அப்படின்னா அது வந்து perfect tense. அதோட being சேர்ந்து plus ing ஓட வருது அப்படின்னா ஒரு விஷயம் கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கு ஃபியூச்சர்ல. சோ அது வந்து future perfect continuous tense அப்படி சொல்லி சொல்றோம். சோ சுதா என்ன கேக்குறாங்க அப்படின்னா will you have been working at office all day? ஆபீஸ்ல எல்லா நேரமும் வேலை பார்த்துட்டே இருப்பீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பிரதாப் என்ன சொல்றாங்கன்னா yes I will have been working there since morning. ஆமா நான் என்ன செய்வேன் அப்படின்னா காலையில இருந்து வேலை பார்த்துட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து சுதா என்ன கேக்குறாங்க will you have been sleeping at this time tomorrow? நாளைக்கு இந்த நேரம் நீங்க தூங்கிட்டு இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு பிரதாப் என்ன சொல்றாங்கன்னா no I shall have been studying at this time. இல்ல நான் என்ன செய்வேன் இந்த நேரம் படிச்சிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து சுதா என்ன கேக்குறாங்க what will your brother Rajiv have been doing? சோ உங்க தம்பி ராஜீவ் வந்து என்ன பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு பிரதாப் என்ன சொல்றாங்கன்னா he will have been preparing to leave for Simla. சிம்லா போறதுக்காக என்ன செய்வான் அப்படின்னா ரெடி ஆயிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சோ இது எதுக்கான கான்வர்சேஷன் அப்படின்னா ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கான கான்வர்சேஷன். சோ இன்னியோட டென்சஸ் முடிஞ்சிச்சு. நம்ம டென்சஸ்ல என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ்ல உள்ள 4 டைப்ஸ் பார்த்தாச்சு, பிரசன்ட் டென்ஸ்ல உள்ள 4 டைப் பார்த்துட்டோம், ஃபியூச்சர் டென்ஸ்ல உள்ள 4 டைப்பும் பார்த்துட்டோம். வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனல்ல வீடியோ இருக்கு, போய் பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ அப்கமிங் வீடியோஸ்ல வந்து வேற டாபிக் நம்ம போகிறோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை.